மக்களே, நம்ம இருக்கிறது சாமியப்பன் சார், முன்னாள் இந்திய கபடி வீரர், எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிற சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி சங்ககிரிக்கு பக்கத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் இருக்குது, சேலம் மாவட்டத்தில். சாருடைய ஃபெசிலிட்டிலாம் சுற்றி பார்த்தேன். ஒரு அட்டகாசமான இண்டோர் ஸ்டேடியம், ஒரு வேர்ல்டு கிளாஸ் இண்டோர் ஸ்டேடியம். அது இல்லாமல் ஹாஸ்டல், மெஸ்ஸு, ஓப்பன் ஸ்பேஸ், இது எல்லாமே இருக்குது. சார், இதெல்லாம் சுற்றி பார்க்கும்போது எனக்கு மனசில் பட்டது என்னென்னா, கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்க, அகாடமி நடத்திப்பார் அப்படிங்கிறதையும் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். மக்களே வணக்கம். நான் இப்போது நின்றுக்கிட்டு இருக்கிற இடம் சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி தாழையூர். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, சேலம் மாவட்டம் சங்ககிரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த ஊரில் தான் முன்னாள் இந்திய கபடி வீரர் திரு ஆர் சாமியப்பன் ஒரு அற்புதமான அகாடமியை ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அகாடமியிலேருந்து நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு வேலைகளுக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரோ கபடி லீகுக்கும் இங்கே ட்ரெயினான வீரர்கள் போயிருக்கிறாங்க. கபடிக்கு மிகப்பெரிய சேவை பண்ணிகிட்டு இருக்காரு திரு சாமியப்பன். எனக்கு பின்னாடி ஒரு ஒயிட் ஷெட்டு தெரியுதா, அதுதாங்க திரு சாமியப்பன் அமைத்திருக்கும் ஒரு இண்டோர் ஸ்டேடியத்துடைய வெளிப்புற தோற்றம். உள்ளே போய் வாங்க பார்க்கலாம், அட்டகாசமாக இருக்கும். ஒரு தனி மனிதர் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காருங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். எல்லாமே கபடிக்காக தான். வாங்க போய் பார்ப்போம். மக்களே வணக்கம். நான் இப்போ இருக்கிறது சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இது சேலம் மாவட்டத்தில் சங்ககிரி பக்கத்தில் ஒரு சிறிய கிராமமான தாழையூரில் இருக்குது. இதை நடத்திக்கிட்டு இருக்கிறது முன்னாள் இந்திய வீரர், முன்னாள் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வீரர் மிஸ்டர் ஆர் சாமியப்பன். அட்டகாசமான ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கட்டியிருக்காருங்க. தனி மனிதராக கட்டியிருக்காரு. ஒரு 2-3 கோடி ரூபாய் செலவழித்து அற்புதமான ஒரு இண்டோர் ஸ்டேடியம். நீங்கள் பார்க்குறீங்க, மேட்டை பார்க்குறீங்க. தமிழ்நாட்டிலேருந்து பல மாவட்டங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ள காலேஜஸ், ஸ்கூல்ஸில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அட்மிஷன் எடுத்து இங்கே கபடி கற்றுக்குறாங்க. இதிலேருந்து நிறைய பேர் வேலைக்கு போயிருக்காங்க. ஒரு 100-200 பேர் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸில் வேலைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ப்ரோ கபடி லீக்லேயும் நிறைய பேர் விளையாடிருக்காங்க. சுபாஷ், பிரபஞ்சன், அதுக்கப்புறம் சஞ்சீவி, அவங்க எல்லாருமே சாமியப்பன் அகாடமிலேருந்து வந்தவங்க தான். பாருங்கள், லைட்டில் எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஏரியான்னு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு தனி மனிதருடைய உழைப்பு, ஒரு சாமியப்பனுடைய கமிட்மெண்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க்னால வந்த ஒரு ஃபெசிலிட்டி. மக்களே, சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் நீங்கள் ஒரு ட்ரைனிங் செஷன் பார்க்குறீங்க. பெரிய ஆடிட்டோரியம், அதில் 2 குரூப்பாக பிரிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டோட வெவ்வேறு டிஸ்ட்ரிக்ஸ்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. இங்கே தங்கி, ஹாஸ்டலில் தங்கி, இங்கே பக்கத்தில் உள்ள காலேஜஸில் படித்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான இண்டோர் ஸ்டேடியம், அதுவும் ஒரு தனி மனிதர், ஒரு ஃபார்மர் இந்தியா கபடி பிளேயர் உருவாக்கி இருக்கிறது பெரிய விஷயங்க. தமிழ்நாட்டில் இதுமாரி வேறு எந்த இடத்துலையும் கிடையாது. ஆஹா, இந்த பேட்டை பார்க்குறீங்க. நான் மேட்டில் விளையாடுறது முக்கியம் இல்லை. சாமியப்பன் சாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு கோச் இருக்கார். அவர் தான் நீங்கள் அங்கே பார்க்குறீங்க. இந்த டிஷர்ட்டில் மிட்லைன் பக்கத்தில் நிற்கிறாரு பாருங்கள். பரபரப்பாக ஒரு ட்ரைனிங் செஷன் போயிட்டுருக்கு. இந்த ரைடர் தப்பிப்பாரா? யப்பா, டேஷ் பண்ணுவதற்கான முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லான டேஷா? ஆமாம், அவுட் ஆகி வெளில போகிறான்னு நினைக்கிறேன். இல்லையே, உள்ளதாக இருக்காரு. ஸோ பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு ரைடர். மக்களே, நாம் இப்போ இருக்கிறது சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமி தாழையூர் அப்படின்னு ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது, சங்ககிரி பக்கத்தில், சேலம் மாவட்டத்தில். இந்த கபடி அகாடமியை நடத்துறது முன்னாள் இந்திய கபடி வீரர் திரு ஆர் சாமியப்பன். கிட்டத்தட்ட ஒரு 100 மாணவர்கள் தமிழ்நாட்டிலேருந்து வேறு மாவட்டங்கள்லேருந்து இங்கே படிச்சுக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ஸ், காலேஜஸில் படிக்கிறாங்க. ஹாஸ்டலில் இங்கேயே தங்கி சாப்பிட்டு கபடி ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் இங்கே பார்க்குறது ஒரு மட் கிரவுண்டு.
அந்த இண்டோர் ஸ்டேடியத்தில் உள்ளார வந்து மேட்லாம் போட்டிருக்காங்க. ஒரு மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே சில ட்ரைனிங்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் யார், எந்த ஊர் அப்படின்னு கேட்டுருவோம். தம்பி அந்த மைக் கொஞ்சம் வச்சுக்கங்க பக்கத்தில். உங்கள் பேர்? என் பேர் வந்து ஹரிஹரன். எந்த ஊர் நீங்கள்? நான் வந்து தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். தேனி. என்ன படிக்கிறீங்க நீங்கள்? நான் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கிறேன். இந்த அகாடமிக்கு எப்போ வந்தீங்க? நான் வந்து ஒரு 2.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இயர்லேயே வந்துட்டீங்க? ஃபஸ்ட் இயரில் வந்து. எப்படி போயிட்டு இருக்கீங்க ட்ரைனிங்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு சார். காலையில் ஒர்க் அவுட்டு, சாயந்தரம் வந்து ப்ராக்டிஸு எல்லாம் நல்லா இருக்கு. நீங்கள் எந்த காலேஜில் படிக்கிறீங்க? நாங்கள் விநாயகம் மிஷன் காலேஜில் படிக்கிறோம். விநாயகா மிஷன் காலேஜ். ஸோ வந்து இன்டர் காலேஜ் டோர்னமெண்ட்லாம் நீங்கள் அந்த காலேஜ் அந்த காலேஜ். அந்த காலேஜ் டீமில் விளையாடுறது எல்லாருமே இங்கே சாமி கபடி அகாடமி? இல்லை சார், நான் ஒரு ஆள் மட்டும்தான் அந்த காலேஜில் விளையாடுறேன். மற்ற எல்லாரும் கணேஷ் காலேஜ், ஏவிஎஸ் காலேஜில் படிச்சுருக்காங்க. ஓகே. இப்போ நீங்கள் உங்கள் டீம்மேட்ஸ்லாம் மிஸ் பண்ண மாட்டீங்களா அங்கே காலேஜ் டீமில்? இல்லை சார், அங்கே உள்ள பசங்களாம் இங்கே ட்ரைனிங் எடுக்கிறாங்க? அது அவங்க கிளப்லேருந்து ட்ரெயின் பண்ணிட்டு வருவாங்க. எப்படி போயிட்டு இருக்கு இந்த கபடி இதெல்லாம் ட்ரைனிங் செஷன்லாம் இங்கே இப்போ நல்லா போயிட்டு இருக்கேன்? நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே. காலையும் மாலையும் தினைக்கும் விளையாடுறது கஷ்டமாக இருக்கா எப்படி? இல்லை சார், அது வந்து நம்ம விளாட பழகிடும்ல. இன்று எல்லாத்துக்குமே பழகிடும். எல்லாத்துக்கும் எந்த இதுவும் அடிபட்டாலும் ரெக்கவரி பண்ணிட்டு ரெண்டாவது விளாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே. கபடி மேலே உள்ள ஆர்வத்தில் எல்லாத்துக்கும் தெரியும். வீட்டில் மிஸ் பண்ணல நீங்கள்? இல்லை. ஓகே. உங்கள் அப்பாலாம் என்ன பண்ணுறாங்க? அப்பா வந்து டிராக்டர் வச்சுட்டு மண்ணோடு அந்த மணிக்கு அடிச்சு. ஓகே. நீங்கள் உங்களோட கனவு என்ன கபடியில்? நான் வந்து ஒரு ப்ரோ கபடி ஆடணும் சார். ப்ரோ கபடி லீக் ஆடணும். நீங்கள் ரைடரா அல்லது நான் டிஃபெண்டர் சார். என்ன பொசிஷன்? ரைட் கவர். ரைட் கவர். அது எல்லா டீமுக்குமே பிரச்சனையாக இருக்குது. நிறைய டீமில் இல்லையே, என்ன காரணம்? அது கவர் பொசிஷனே எப்போதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு நுணுக்கம் வேணும் சார். நம்ம டைமிங் மிஸ் ஆகக்கூடாது. ஸ்பீடாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கவர் டிஃபெண்டர்? எனக்கு பிடிச்சது அபினேஷ் நடராஜன். அபினேஷ் நடராஜன், புனேரி பல்டன். அவர் போன சீசன் சுமாராக தான் விளையாண்டார்ல? ஆமாம் சார். அவர் ரைட் கவர்ல? அவர் ரைட். அந்த பொசிஷன் பிடிக்கும். ஓகே சரி. இப்போ நீங்கள் கூடிய வரையில் பார்க்கலாம் இதில் ப்ரோ கபடி லீக்ல பார்க்கலாம் சார். உங்கள் மேட்ச்சுக்கு நான் கமெண்ட்ரி சொல்லலாம். வெரி குட். வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். அப்புறம் வேறு யார் பேசணும்னு நினைக்கிறீங்க தம்பி? நான் பேசுகிறேன். தம்பி உங்கள் ஊர், உங்கள் பேர் ஃபஸ்ட்டு? சார் என் பேர் யோகானந்த் சார். இந்த ஊர்? திருச்சி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரும். திருச்சி டிஸ்ட்ரிக்ட். நீங்கள் எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? நான் 2 வருஷமா இருக்கேன் சார். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. ஜாலியாக இருக்கா? ஜாலியாக இருக்கு சார். இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க, அதனால நிறைய கதைலாம் பேசலாம்ல? ஆமாம் சார். டெய்லியும் பேசிட்டு காலையில் கிரவுண்டுக்கு போயிட்டு சாயங்காலம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இவங்க கூட இருக்கனால ஜாலியாக இருக்கும். என்ன ட்ரைனிங் செஷன்னா காலையில் என்ன பண்ணுவீங்க? எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? காலைல 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவோம் சார். 6 மணிக்குள்ளலாம் கிரவுண்டுக்கு போயிடுவோம் சார். நீங்கள் வந்து இதில் பாத்ரூம்லாம் போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 6 மணிக்குள்ளே கிரவுண்டுக்கு போயிடுவோம் சார். 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவோம் சார் கிரவுண்டில். இண்டோர் ஸ்டேடியத்துலையா? அங்கே கிரவுண்டுக்கு போயிடுவோம் சார். ஓப்பன் கிரவுண்ட். ஓகே. அதுக்கப்புறம் ரன்னிங் எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க? ரன்னிங்கு, ஸ்குவாடு, தண்டால், ஸ்பீடு ஒர்க் அவுட்டு. அதுக்கெல்லாம் ஒரு கோச் இருக்காங்களா? இருக்காங்க சார். தனியாக வந்து செய்வாங்க? சாமிப்பன் சார் இல்லை? சார் இங்கே இருப்பார், கோச் அங்கே வருவாங்க. ஓகே. அது செய்வீங்க 6லேருந்து 7:30 வரைக்கும் செய்வோம் சார். ஓகே. அதுக்கப்புறம் கிரவுண்ட்லேருந்து இங்கே வந்துடுவோம் சார். வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு மதியானம் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுப்போம் சார். அப்புறமேட்டுக்கு சாயங்காலம் 4:30லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் சார். மேட்டில்? ஆமாம் சார், மேட்டில் ப்ராக்டிஸ். ஓகே. அப்போ வந்து சார் வந்து இருப்பார்? அப்போ சார் இருப்பார். அது வந்து கபடி ப்ராக்டிஸ் பண்ணலாம். கபடி இதான் ரொட்டீன். ஏதாவது பிரேக் உண்டா உங்களுக்கு வாரத்தில்? சார் வாரத்தில் மேட்ச்சுக்கு போயிடுவோம் சார். வாரத்தில் 2 நாள் மேட்ச்சுக்கு போயிடுவோம். வாரம் போயிடுவோம் சார். தமிழ்நாடு ஃபுல்லாக போவீங்க? எங்கே வேணால் போயிடுவோம் சார். ஓகே. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டோர்னமெண்ட் கலந்துருப்பீங்க? நான் இன்ன வரைக்கும் ஒரு 20-30 டோர்னமெண்ட் போயிடுவோம் சார் இங்கே வந்து. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் வெளில போய்? வேற ஒரு ஃபஸ்ட்டு விளாட்றப்போ ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு சார். அப்புறம் இவங்க கூட போக அப்படியே அந்த பதட்டம் அந்த இதெல்லாம் தெளிஞ்சு நல்லா இருக்கு சார். இப்போ சாமிப்பன் சார் சொன்னார் நிறைய இடத்துக்கு அவரால் வர முடியாது அப்படின்ட்டு. அப்போ நீங்களே மேனேஜ் பண்ணிப்பீங்களா? நாங்களே போயிடுவோம் சார். கேப்டன். அப்போ ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு மேட்ச்சில் பின்தங்கி இருக்கீங்க, அப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் அப்படின்னா யார்? அண்ணா சொல்லி கொடுக்குறது. அங்கே வந்து யோசிச்சு அங்கே பண்ணிடுவோம் சார். ஃபோன் பண்ணிலாம் பேச மாட்டீங்க அவர்கிட்ட? ஃபோன் பண்ணி பேசுவீங்க. ஓகே. அப்போ உங்களுக்கே அனுபவத்தில் இது பண்ணணும் அப்படின்னு முடியும். கேப்டனும் இதாக சொல்லுவார். நீங்கள் உங்களோட இந்த சாமி அகாடமிக்காக விளையாட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெற்றினா என்னது சொல்லுவீங்க உங்களோட டோர்னமெண்ட்டில்? பெரிய வெற்றினா இதில் போயிட்டு நாகப்பட்டினத்தில் போய் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போட்டோம் சார். இப்போ ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டா? இல்லை சார், லோக்கல் ஸ்டேட் லெவலில் தான் சார். ஓகே. எவ்வளோ ப்ரைஸ் மணி? 50,000 சார். வெரி குட். ஜெயிச்சுட்டு ஜாலியாக வந்து அந்த ஊரில் சுற்றி பார்ப்பீங்களா இல்லை வந்துடுவீங்களா? அவங்க சார் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே போய் மேட்ச் விளாடுவோம் சார். அப்போ டைம் கிடைக்கிறப்ப அங்கே போய் பார்த்துட்டு. ஓகே. வெளியூர்லாம் போனீங்கன்னா அங்கே ஊரில் உள்ள சுற்றி பார்க்குற இடம்லாம் போய் பார்ப்பீங்களா? அதெல்லாம் டைம் இருக்குமா? பார்ப்போம் சார். டைம் இருந்தால் பார்ப்போம் சார். அப்போ மேட்ச் போட்டாங்கன்னா அங்கே பாருங்க நீங்கள். ஏன்னா அதையும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா. அதுக்காக நீங்கள் தனியாக போக முடியாதுல்ல, அப்படியே போய் பார்த்துட்டு வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பொசிஷன்? நான் ரைடர் சார். ரைட் ரைடரா? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ப்ரோ கபடி லீக் பிளேயர்? பர்தீப் நர்வால் சார். அவர் லெஃப்ட் ரைடர்ல? ஆமாம் சார், ரொம்ப பிடிக்கும் சார். ஒரு 4-5 சீசனாக சொதப்பிட்டு இருக்காரு.
அதுக்கு முன்னாடி பிடிச்சி நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் இப்போ அவர் கேமில் என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? அவர் கொஞ்சம் வயசாயிருச்சு, அவர் ஸ்பீட்லாம் குறைஞ்சிச்சு, கம்மியாயிடுச்சு. அவர் டெக்னிக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க சார் இப்படி விளாட்றாரு. அப்புறம் அவர் போனஸ் போடாமல் இருக்கிறது, கிக் இல்லாமல் இருக்கிறதுலாம் ஒரு நெகட்டிவ் இல்லையா அவருக்கு? ஆமாம் சார், அவர் அதெல்லாம் முன்னாடிலாம் அதிகமாக பண்ணுவார், இப்போ பண்ணுறதே இல்லை சார். அது பண்ணாருனாவே கிக் அடிச்சு போனஸ் போட்டாருனாவே பாயிண்டோட வருவார் சார் அந்த பக்கம். ஓகே ஓகே, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை ரைடருக்கு. ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கும் ப்ரோ கபடி லீக் ஆடணும். ஆமாம் சார். வெரி குட். உங்கள் ஏஜ் என்ன இப்போ? இப்போ என் ஏஜ் 19 ஆகும். வெரி குட் வெரி குட். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ சார். அப்புறம் தம்பி ஸ்டைலாக ஹேர் கட் வச்சுருக்காரு. பேசுறா மணி பேசுறா. பேசுங்க, நீங்கள் பேசுங்க, நான் கேள்வி கேட்குறேன். நாங்கள் வந்து பசங்க வந்து சிஎம் டிராஃபி வின்னர் போட்டு வச்சுருக்கோம். சிஎம் டிராஃபி ஜெயிச்சிருக்கீங்க இந்த சேலம் டிஸ்ட்ரிக்ட் சார்பாவா? சேலம் டிஸ்ட்ரிக்ட் காலேஜ் டோர்னமெண்ட்டுக்காண்டி சென்னை போய் விளாண்டோம் சார். அந்த இடத்துல இருந்து நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்டாண்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் போட்டோம் 9 லட்சம் ரூபா. அதில் வந்து நம்ம அகாடமி பசங்க சாமி அகாடமிலேருந்து எவ்வளோ பேர்? 4 பேர் 10 பேர் 12 பேர் எவ்வளோ பேர் இருப்பீங்க? 10 பேர் சார். நம்ம அகாடமிலேருந்து ஒரு 5 பேர், சின்னம்பட்டி இதுலேருந்து ஒரு 5 பேர் சார். அங்கே ஒரு அகாடமி இருக்கா? இல்லை, அது கிளப் இளவரசனை வந்து கோச் பண்ணியிருக்காங்க. ஓ ஓகே 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 ஓகே. அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காருல்ல, யுவா கபடிலாம் பண்ணியிருக்காரு. ஆமாம் சார், ப்ரோ கபடி விளாண்டுருக்காரு. ஓ, அவரோட டீம் அது. அவர் நல்லா கோச் பண்ணுவார் சார். அவர் மூலியமாக போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போட்டோம் 9 லட்சம் ரூபா. எப்போ, எந்த வருஷம் அது? இந்த வருஷம் தான் சார், ரீசெண்டாக. ஓ வெரி குட் வெரி குட். அது அந்த இதுலையா காலேஜ் கேட்டகரி? காலேஜ் கேட்டகரி. இந்த முறை வந்தீங்கன்னா பார்ப்போம். நான் போன சிஎம் டிராஃபியில் நாங்கள் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆமாம் சார், இந்த முறை பார்ப்போம். ரைட்டு தம்பி, உன் பேர் என்னப்பா? அஷ்ரஃப் சார். அஷ்ரஃப். அஷ்ரஃப், எந்த ஊருப்பா? ஈரோடு சார். ஈரோடு. நீ எத்தனை வருஷமா இங்கே இருக்க? 2 வருஷமா இருக்கு சார். ஸ்கூல் படிக்கிறியா? ஆமாம் சார். என்ன கிளாஸ் படிக்கிற? 10th சார். எந்த ஸ்கூலில்? இங்கே மவுடஞ்சாடி சார். மகுடஞ்சாவடியில். எப்படி போகுது அன்றைக்கி ஸ்கூலுக்கு? சார் லிஃப்ட் அடிச்சு தான் சார் போகும். லிஃப்ட்டு தான். ஓகே. எப்படி போய்ட்டுருக்கு கபடி ட்ரைனிங்லாம்? சார் நல்லா தான் சார் போயிட்டுருக்கு. உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா போய் வைக்கிறாரு சார். பூ விற்கிறாரு. ஓகே. அவருக்கு கபடியில் ஆர்வமா? உன்னை எதுக்காக அனுப்புனாருங்க? அவர் கோலை அச்சீவ் பண்ண முடியாதனால என்னை அனுப்புனாரு. அவர் கபடி பிளேயரா? ஆமாம் சார். ஓகே. நீ வீட்டில் மிஸ் பண்ணலையா? இல்லை சார். உங்க கூட பிறந்தவங்களா? நான் மட்டும் தான் சார். ஒரே பையனா? ஆமாம் சார். ஒரே பையனை அனுப்பிச்சு விட்டாங்க இங்கே? ஆமாம் சார். உங்கள் அம்மா ஒன்றும் சொல்ல, போயிட்டு வந்துட்டாங்க. ஓ பெரிய விஷயம். கபடிக்காக இந்த ஒரு சாக்ரிஃபைஸ். ஆமாம் சார். நீ என்ன பொசிஷன் ஆடுற? ரைட் கவர் சார். ரைட் கவர். ஓகே. கவர் அவர் சொன்ன மாதிரி கஷ்டமான பொசிஷன் இல்லையா? ஆமாம் சார். ட்ரைனிங் நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா தான் சார் போயிட்டு. உனக்கு பிடிச்ச பிளேயர் யார் பிகே இல்லை? அபினேஷ் நடராஜன் சார். அபினேஷ் தான், நம்ம பையங்கிறதுனாலயா? வேற யார் ரைட் கவர்? சுனில்குமார் பிடிக்குமா? மும்பால் ஆடுறாரு. அபினேஷ் நடராஜன். அபினேஷ் நடராஜன். ஓகே. அதுக்கு முன்னாடி ஜீவானு ஒருத்தர் தெரியுமா? ஜீவகுமார் சரி. தெரியுமா? சூப்பர் பிளேயர். ஓகே. அப்புறம் இங்கே எப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். ஜாலியாக போயிட்டு இருக்கு. நல்லா தான் சார் போயிட்டு. நல்லா படிப்பியா நீ? சார் ஓரளவு படிப்பேன் சார். படிப்பையும் வச்சுக்கோப்பா. நீ ஏதாவது கபடி வழியாக வேலை வேணும்னா டிகிரி இருந்ததுன்னா உனக்கு நல்ல வேலை கிடைக்கும். சரிங்க சார். சாமியப்பன் சாரே சொல்லியிருப்பாரு. ஆமாம் சார். அவர் டிகிரி கிடச்சிருந்தா அவர் இன்கம் டேக்ஸ்லாம் போயிருக்கலாம். அவர் டிகிரி இல்லாதனால அவர் வந்து டிஎன்இபிலே இருந்துட்டார். ஓகே சார். ஸோ அதையும் ஒரு கண்ணு வச்சுக்கோ. சரிங்க சார். ஃபஸ்ட்டு வரலைன்னா கூட ஓரளவுக்கு பாஸ் பண்ணி. ஓகே. உனக்கு இந்த அகாடமியில் இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? கடமையில் பசங்க கூட இருக்காரு சார். ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறது, எல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. ஆமாம் சார். சண்டைலாம் வருவோம் உங்களுக்குள்ளார? சண்டைலாம் வர மாட்டேன் சார். வர சண்டைலாம் போட மாட்டேன் சார். போட மாட்டீங்க. பிடிக்காத விஷயம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு எதை நினைப்பீங்க? சார் இன்னும் கொஞ்சம் ஸ்கில் பண்ணி டெவலப் ஆகணும் சார். உங்கள் கேம் பொறுத்து தான். கேம். ஓகே. உங்கள் ஸ்கூலில் எத்தனை பேர் படிக்கிறாங்க இந்த அகாடமிலேருந்து? ஒரு 20 பேர் படிப்போம் சார். 20 பேர் லிஃப்ட் எடுத்து தாங்க போவீங்களா? பஸ்ஸில் நேரமாக வந்துடும் சார். சில சமயம் பஸ்லேயும் போகலாம். நீங்கள் ஸ்கூல் டீமுக்காக கலந்துப்பீங்களா கபடி? விளாடுவோம் சார். என்ன மாதிரி டோர்னமெண்ட் போவீங்க? ஜோனல் போவோம் சார். கொங்கு டிராஃபி ஜெயிப்பீங்களா போயிட்டு? சார் போவோம் சார். ஜெயிப்போம் சார். இப்போ இங்கே அகாடமிலேருந்து இந்த ஸ்கூல் மட்டும்தானே, வேறு ஏதாவது ஸ்கூலில் ஏதாவது படிக்கிறீங்க? வேறு ஸ்கூலில் இல்லை சார். ஒரே ஸ்கூல் தான். எவ்வளோ தூரம் இங்கேருந்து இந்த ஸ்கூலு? சார் இங்கேருந்து 3 கிலோமீட்டர் வரும் சார். அவ்வளோதான். சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க, சைக்கிளில் போகலாமா? சைக்கிளில் போக முடியாது சார். போக முடியாது. டிராஃபிக்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் அலோவ் பண்ண மாட்டாரோ? ஓகேப்பா. ரைட்டாக. ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் எல்லாரையும் பார்க்குறதுல. சரி வந்து என்ஜாய் பண்ணி விளையாடுங்க. சரி சார். இன்ஜுரி ஆகாமல் விளையாடுங்க, அதுவும் பார்த்துக்குங்க. இந்த இன்ஜுரி மேனேஜ்மெண்ட்டு ரெக்கவரிலாம் ரொம்ப முக்கியம் இல்லை. கபடி கான்டாக்ட்ஸ் போட்டு அதுலேயும் ரொம்ப கவனம் செலுத்துங்க. நல்லா சாப்பிடுங்க. சரி சார். சரியா? பெரிய ஸ்டாராக வரணும் எல்லோரும். சரி. எல்லாம் ப்ரோ கபடி லீக் வரணும், எல்லாருக்கும் நிறைய வேலை கிடைக்கணும். சரியா? சரி சார். அப்புறம் வேறு எந்த வேறு யாராவது பேச விரும்புகிறீங்களா? தம்பி சொல்லுங்கள் ஏதாவது. எல்லாருக்கும் சரி, எல்லாருக்கும் பிடிச்ச சரி எல்லாருக்கும் பிடிச்ச ஆக்டர் யார்? விஜய் தானே? அஜித் சார். மெஜாரிட்டி விஜய் தானே? அஜித் சார். அஜித் அவருக்கு மட்டும் தான் பிடிக்கும் போல இருக்கு. அஜித் விஜய் வந்து கில்லி படத்தில் கபடி விளையாண்டதுனாலயா? ஓகே
சரி, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பவன் செராவத்தோடைய பயோபிக் எடுக்கிறாங்க. அதுக்கு எந்த ஆக்டரை போடலாம் நடிக்கிறதுக்கு ஹீரோவா? விஜய் போடலாமா? யாரும் ஞாபகம் வர மாட்டேங்குது. அந்த மாதிரி பாடி யாருக்கு இல்லை? விக்ரம் போடலாமா? கொஞ்சம் வயசாயிருச்சு. அவர் போடலாம். அவர் பையனை கூட போடலாம்ல. அவர் பையன் ஒரு கபடி படம் எடுத்துட்டு இருக்காரு, பைசன் காலமாடன். ஓகே, நான் இப்போ அவரை பார்த்தேன். ஆக்சுவலாக அவர் வந்து இந்த சிஎம் டிராஃபிக் முதல் சிஎம் டிராஃபியில் வந்து அவர் பார்த்துட்டு இருந்தார் மெட்ராஸில். ஒரு மேட்ச் ஃபுல்லாக பார்த்தாரு. கணேசன் சொல்லிட்டு ஒரு அர்ஜுனா அவார்டு பிளேயர் இருக்கார், மனத்தி கணேசன். அவரோட உட்காந்து பார்த்தார். நானும் ஒரு பக்கத்துலேயே பார்த்தேன். மேட்ச் முடிஞ்சு எல்லாருக்கும் செல்ஃபிலாம் கொடுத்தாரு, ஃபோட்டோ கொடுத்தாரு. ஒரு ரூமையாக எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனார். ரைட், இப்போ ஆல் தி பெஸ்ட். நல்லா விளையாடுங்க. சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமிக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஸ்கூல், காலேஜு, உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட் எல்லாத்துக்கும் நீங்கள் பெருமை சேர்க்கணும். மகிழ்ச்சியாக இருக்குது நீங்கள் எல்லாருமே கபடி விளையாடுறது பார்க்கும்போது. ஆல் தி பெஸ்ட். சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமியோட சீஃப் கோச் திரு சாமிப்பன் வந்து இந்திய அணிக்காக விளையாடிருக்காரு. சாஃப் கேம்ஸில் கோல்டு அடிச்சிருக்காரு. 3 முறை சீனியர் நேஷனல் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. நேஷனல் கேம்ஸ் ஜெயிச்சிருக்காரு, ஃபெடரேஷன் ஜெயிச்சிருக்காரு. அவர் கோச்சாக இருக்கிறது உங்களுக்கு எவ்வளோ வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். என்ன விஷயங்கள் நல்லா சொல்லி தருவார் சார்? ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது சார். நம்ம வந்து எந்த மைனஸ் பண்ணுறோமோ அது வந்து அவருக்கு மட்டும் தான் தெரியும். நான் உள்ளே விளாட்ற பசங்களுக்கு தெரியாது. அந்த மைனஸ் வந்து கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல நீங்கள் இது பண்ணணும், அந்த இடத்துல நீ அடிக்கணும், இல்லைனா போயிடும், கேப் போயிடும், அந்த மாதிரி சொல்லி வந்து எல்லாத்தையும் பழக்கிடுவோம். ரொம்ப நுணுக்கமாக தெரியும். மற்றவங்களுக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு தெரியாது சார். இந்த டெக்னிக்கல் கரெக்ஷன் சொல்லுவார். ஆமாம் சார். டெக்னிக்கலோட ரைடர்ஸ் சொல்லுவாரா இல்லை டிஃபெண்டர்ஸ் சொல்லுவார்? டிஃபெண்டர்ஸ்க்கு தான் சார் அதிகமாக சொல்லுவார். அவர் ஒரு டிஃபெண்டர் இல்லையா? அவர் ரைட் கவர்ல. ஆமாம் சார். அதனால அந்த டிஃபென்ஸுக்கு வந்து நல்லா முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். அதே மாதிரிக்கு எங்கள் அகாடமியில் வந்து சென்ட்ரு தான் ரொம்ப பவராக இருப்பாங்க. அப்படியே ஆல்ட்ரு கைக்கு நீங்கள் ஆர்ச்சுக்கு ஆல்ட்ரு இருப்பாங்க சார். ஆமாம் ஆமாம். அந்த பையன் தான் ரொம்ப வந்து ஷார்ப்பான. ஏன்னா டீமுக்கே அவன் தான் முதுகெலும்புன்னு சொல்லுவார் அண்ணன். சென்டர்னா அவர் வந்து ரைடர் தான் சார். ரைடர் ஆமாம். 3 விதத்தில் சென்டர் நிற்பாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த அஃபென்ஸு தான் டீமோட முதுகெலும்பே சொல்லுவார். அந்த பையன் நம்ம ஆர்ச் அடிக்கிறப்ப கேப்பில் போயிட்டாங்கன்னா 3 பாயிண்ட் போயிடும். அந்த பையன் வந்து அடைச்சிட்டானா அந்த இது கேப்பு போக ஆரம்பிக்கும். ஓகே ஓகே. ஸோ பர்தீப் நர்வால் மேலே சும்மா நிற்கக்கூடாது, ஆக்டிவாக ஒரு டிஃபென்ஸில் ஈடுபடணும். ஆமாம் சார். எல்லாருமே அந்த ஸ்ட்ரகிளுக்கு வந்து அட்டன் பண்ணியிருக்கணும் சார் எல்லாரும். ஓகே. டிஃபெண்டர்ஸ் மட்டும் இல்லை, ரைடர்ஸும் பண்ணணும். அந்த கேப் விடக்கூடாது. கேப் எந்த கேப்புமே விடக்கூடாது சார். அது வந்து சாமிப்பன் சார் ஸ்ட்ரெஸ் பண்ணுவார். ஆமாம் சார். அவருக்கு வந்து கேப் விட்டால் பிடிக்காது சார் நம்ம பசங்களுக்கு. ஓகே. அப்படி பூந்து வந்துடக்கூடாது. பூந்து வந்துடக்கூடாது. ஓகே. அப்படி வந்தோம்னா அவர் திட்டுவார் சார். அது வந்து கிஃப்ட் மாதிரி அது அப்படின்னு. கிஃப்ட் மாதிரி. ஓகே ஓகே. சென்டரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. சென்டர் வந்து எங்கள் சென்டர் வந்து ரொம்ப பவராக இருப்பாங்க சார். அகாடமிலே ரொம்ப இதாக பவராக இருப்பாங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டினே சொல்லலாம். ஒரு ஸ்பெஷாலிட்டி. அந்த பையன் இருக்கிறனால தான் எங்கள் வந்து டிஃபென்ஸ் வந்து எல்லா மேட்ச்லேயுமே அடி வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கு அந்த பையன் ஒரு ஆள் தான் முன்னுதாரணம். எந்த டீமாக இருந்தாலும் அதில் சென்டர் நல்லா இருப்பாங்க. இல்லை இந்த அகாடமி சாமி அகாடமியில் அதான் சாமி அகாடமிலேருந்து வர டீம்ஸ் எந்த டீமாக இருந்தாலும் இப்போ 4-5 டீம் இருந்தாலும் எல்லா டீம்லையும் சென்டர் இருப்பாங்க. டிஃபென்ஸ் வந்து ஜென்ரலாகவே நல்லாயிருக்கும். டிஃபென்ஸ் நல்லா இருக்கும். அஃபென்ஸோட டிஃபென்ஸ் நல்லா இருக்கும். பட் அஃபென்ஸ் இருந்தால் தானே நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்க முடியும், சூப்பர் ரைடு பண்ண முடியும், 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் எடுக்க முடியும். நாங்கள் வந்து டிஃபென்ஸ் கேம்னால பாயிண்ட் எப்போ ஒரு தேர்ரைடு ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் அதுக்கடுத்து ஒரு தேர்ரைடு அவங்களுக்கு வரும்ல சார். அப்போ வந்து அவங்கள பிடிச்சிட்டோம்னா ஈஸியாக வாஷ் அவுட் போட்டு போனாங்க. அந்த கான்செப்ட். ஸோ டிஃபென்ஸ் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவார் சார். டிஃபென்ஸ் தான் சார் இங்கே முக்கியமாகவே பார்க்குறேன். ஸ்ட்ரிக்டாக இருப்பாரா சார்? ஆமாம் சார். ரொம்ப ஜாலியாக இருப்பார். எப்பயாவது ஜாலியாக இருப்பார் சார். ப்ராக்டிஸ்ன்னு வரப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். எல்லாருமே வந்து சரியாக இருக்கணும், கரெக்டாக அவங்க வேலையை செய்யணும், கரெக்டாக இருக்கணும், அலட்சியமாக இருக்கக்கூடாது. உள்ளே வந்து யாருமே சும்மா நிற்கக்கூடாது, எல்லாருமே துருன்னு நிற்கணும். அதுதான் சொல்லுவேன். ஆக்டிவாக இருக்கணும். அவர் கேம்லாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன். வேற லெவலில் ஆடுவாங்க. ஆமாம் சார். அப்போ இருக்கிற டீம் வந்து எல்லாருமே நல்லா தான் ஆடுவாங்க. அப்போ தமிழ்நாடு டீமே இந்தியா டீமாக ஆடலான்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார். அந்த அளவுக்கு இருந்திருக்காங்க. ராஜரத்னம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டேன் சார். என்ன அவரை பற்றி தெரியும்? அவர் வந்து டைகர் ராஜரத்னம். எஸ், உண்மையிலே புலி மாதிரி ஆடுவாரா? ஆமாம் சார். அவர் போன மாதம் அவர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் வந்து இங்கே வந்து எங்களுக்கு ப்ராக்டிஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காரா? ஓ நைஸ். ராஜரத்னம் சார், இப்போது சாமியப்பன் சார், அவங்க இவ்வளோ பெரிய ஆட்கள்கிட்ட கோச்சிங் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை? ரொம்ப பெரிய மக்களே, சாமியப்பன் கபடி அகாடமியில் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இளம் வீரரோட பேச போகிறோம். அவர் யார், அவங்க ஃபேமிலிலாம் வந்திருக்கிறாங்க, அவங்க ஃபேமிலி பற்றிலாம் கேட்போம். தம்பி வணக்கம். அவன் பேர்ப்பா? கிருஷாந்த். ஓகே. எந்த கிளாஸ் படிக்கிற? 10th முடிச்சுட்டு 11th போகிறேன். எந்த ஸ்கூலில்?
இங்கே மல்லூர் ஸ்கூல் படிச்சிருந்தேன். இப்போ இந்த ஸ்கூல் சேர போகிறேன் 11th 12th இங்கே வந்து ஜாயின் பண்ண மகுடஞ்சாவடி ஸ்கூலில் சார். மகுடஞ்சாவடி சார். 10th வரைக்கும் நீங்கள் வீட்டில் தான் இருந்தேன். 10th வரைக்கும் வீட்டில் தான். இப்போ அகாடமியில் ஜாயின் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நாள் ஆகுது ஜாயின் பண்ணி? ஒரு மாதம் ஆக போகுது. பரிட்சை முடிஞ்ச இங்கே வந்துட்டியா? முடிஞ்ச அடுத்த நாள். ஓகே. கபடியில் அவ்வளோ ஆர்வமா? ஆர்வம். என்ன பொசிஷன் ஆடுவ நீ? இங்கே அப்பன்ஸ் தான். ரைட்டா லெஃப்டா? ரைட். ரைட். வெரி குட். ஸ்கூல்லலாம் கபடி ஆடி இருக்கியா? ஸ்கூலில் ஜோனல் டிஸ்ட்ரிக்ட்லாம் ஜெயிச்சிருக்கேன். ஓகே. உன்னோட சொந்த ஊர்? சொந்த ஊர் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஊர் பேர்? ஆலாம்பாளையம். மைக்கன்னு கொஞ்சம் அதுக்கிட்ட வச்சுக்கோ. பக்கத்தில் பெரிய ஊர்? அண்ணாமலைப்பட்டி. அதோட கொஞ்சம் பெரிய ஊர்? மல்லூருக்குள்ளே. ஓகே. நாமக்கல்லேருந்து எவ்வளோ தூரம்? நாமக்கல்லேருந்து ஒரு நாமக்கல் பார்டர். ஓகே ஓகே. உங்கள் ஊரில் கபடி ரொம்ப ஃபேமஸா? எங்கள் ஊரில் அதிகமாக நடத்துவாங்க, விளாடுவோம். ஓகே. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை கபடியில்? ப்ரோ கபடி பிளேயரா? ப்ரோ கபடி பிளேயரா? அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கெல்லாம் தயாரா நீ? தயார். இது அதுக்கு என்ன தியாகம் பண்ணாலும் ரெடி. ப்ரோ கபடி பிளேயர் ஆகிட்டு தான் விடுவேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்புறம் வீட்டை விட்டு தனியாக இப்போ இங்கே இந்த அகாடமியில் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ +1 +2லாம் இங்கே இந்த ஹாஸ்டல்லேருந்து போவேன். அப்போ அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிறதுலாம் கஷ்டம் இல்லையா? இப்போ பிரிஞ்சிருந்துட்டு நம்ம சரி கொஞ்சம் பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் இங்கே கூட ஜாலி சந்தோஷமாக இருக்கும். இப்போ அதனால சாக்ரிஃபைஸ் பண்ணோம், தியாகம் பண்ணோம், ரெடி. வெரி குட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உனக்கு பிடிச்ச பிளேயர் யார் ப்ரோ கபடி லீக்ல? ஷாத்லு. பட் அவர் டிஃபென்ஸ் தானே மெயினா? அவர் ரொம்ப பிடிக்கும். நான் அப்பையிலேருந்தே பார்ப்பேன் அவருது. ஓகே. ஸோ ஒரு அட்ராக்டிவ் கேம் ஆடுவார்ல? சூப்பர். ஓகே. நீ அந்த மாதிரி டைவ்லாம் அடிப்பியா? ஓகே ஓகே. சரி, தமிழ் தலைவாசில் என்ன பிரச்சனை? ஏன் ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறாங்க? நீலாம் வரணுமோ? தமிழ் தலைவாசி டிஃபென்ஸ் தானே கொஞ்சம் இது பண்ணுறாங்க. அப்பன்ஸ் கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க. டிஃபென்ஸ் தான் ப்ராப்ளம். ஓகே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ரொம்ப நல்ல பெரிய பிளேயராக வரணும். வந்து உங்கள் அப்பா அம்மாவுக்கு தங்கச்சி எல்லாருக்கும் பெருமை சேர்க்கணும். சரியா? சரி, அப்பா கிட்ட கூட கேட்போம். இல்லை சார், கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. சொல்லுங்கள். உங்கள் பேர் சார்? ஸ்ரீரங்கன். ஓகே. என்ன சார் தொழில் பண்ணுறீங்க? நான் மெக்கானிக்கில் இருக்கேன் சார். மெக்கானிக்கா? கபடி நீங்கள் உங்களுக்கு ஆர்வம் எப்படி வந்தது? கபடி நான் சின்ன வயசில் கபடி விளையாண்டேங்க சார். நல்லா ஆடுவீங்களா? அப்புறம் இடையில கொஞ்சம் அடிப்பட்டதுனால அது அப்படியே ஃபேமிலி பிரச்சனைனால அப்படியே அந்த கபடி நான் அப்படியே கை. சரி, இப்போ உங்கள் பையனை நீங்கள் வந்து உற்சாகப்படுத்த காரணம் என்ன கபடியில்? அவன் அப்படியே ஆசைப்படுறான், கபடி விளையாடணும் அப்படின்னு ஆசைப்படுறான். சரி, அதனால தான் அவன் விருப்பம் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து அவன் படிக்கணும், இப்போ அதுமாதிரி படித்து வேலைக்கு போகணும், அதையும் கூட சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். கபடியும் கற்றுக்கணும், படிக்கவும் செய்யணும் அப்படின்னு. நல்லா படிப்பாப்லையா? படிக்கிறான் ஓரளவுக்கு. ஓகே. அவர் கபடியில் பெரிய ஆளாக வரணுங்கிறது அவரோட கனவு மட்டும் இல்லை, உங்களோட கனவு கூட. வரணும்னு தான் நினைக்கிறோம். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுவீங்க? பண்ணுவேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவேன். உங்களோட பண்ணுறதுனால தான் கொண்டு வந்து அங்கே சேர்த்திருக்கேன். சரி சரி. அவரை பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. எதோ வந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னா பிரிஞ்சிருந்து தானே ஆகணும். ஏதோ ஒரு லெவலுக்கு தியாகம் பண்ணாதான் சாதனை பண்ண முடியும். எதோ ஒன்று இழந்தால் தான் எதோ ஒன்று நம்ம இது பண்ண முடியும். மகிழ்ச்சி. நீங்கள் ப்ரோ கபடி லீக் டிவிலாம் பார்ப்பீங்களா? பார்ப்பேங்க சார். என்னோட கமெண்ட்லாம் கேட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சரி பார்ப்பேன். 2 பேருமே பார்ப்போம். வெரி குட். வீட்டில் எல்லாரும் உட்காந்து பார்ப்பீங்க? பார்ப்போம். கபடி எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்போர்ட். ஆமாம், எங்கள் ஏரியாவில் கபடி ரொம்ப ஃபேமஸுங்க. அப்புறம் இந்த சேலம் நாமக்கல் இந்த ஏரியாவிலே கபடி வந்து ஜென்ரலாகவே ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஆமாம், ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஊர்லும் பண்டிகை போட்டாங்கன்னா வருஷத்தில் அந்த பண்டிகை முடிஞ்சோன்னு ஒரு மேட்ச்சு இல்லை 2 மேட்ச் நடத்திடுவாங்க. உங்கள் கிராமம் வந்து நாமக்கல்லேருந்து எவ்வளோ தூரம்? எத்தனை கிலோமீட்டர்? வெண்ணந்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டருங்க. மல்லூர்லேருந்து வந்தாலும் 3 கிலோமீட்டரு. ஓகே. இடையில வெண்ணந்தூர் மல்லூர் டூ போகிற வழியில் அண்ணாசாலையில் வெண்ணந்தூர்லேருந்து அண்ணாசாலை ரூட்டுங்க. ஓகே. அது மல்லூர் போய் ஜாயிண்ட் ஆகும். அது இடையில பார்த்தீங்கன்னா அந்த நாகரத்ன காலேஜ்னு ஒன்று கட்டியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் கீழே. டிவியில் உங்கள் பையனை பார்க்கணும் ஒரு நாள், ப்ரோ கபடி லீக் ஆடி. சந்தோஷங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சிலாம் பெருசு. வந்து அவருக்கு எல்லா ஆதரவும் கொடுக்குறீங்க. கொடுக்குறேன். எல்லா வாழ்த்துக்கள். உங்கள் மனைவிட்ட கொடுங்க பார்ப்போம். பேசுங்க. அவர் வீட்டில் எப்படி பேசுவீங்க அது மாதிரி பேசுங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. உங்கள் பேர் மேடம்? தேன்மொழி. பையன் வந்து இங்கே கபடிக்காக சாமிப்பன் சார் அகாடமிக்கு வந்துட்டாரு. அவரை மிஸ் பண்ணுறீங்களா? ஆமாங்க, ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஓகே. ஒரே பையன் இல்லையா? ஒரே பையன். ஓகே. அவர் கபடியில் எவ்வளோ பெரிய வீரராக வரணும்னு உங்களுக்கு ஆசை? கபடி பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இவர் ஆசைப்பட்டதுனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கு. பெரிய ஆளாக வந்தானா ரொம்ப சந்தோஷம் தான். ஓகே. பிடிவாதமா அவரு நான் கபடி அகாடமி சேரணும்னு அவ்வளோ அடம் பண்ணி தான் இங்கே வந்து சேர்ந்துருக்கேன். அதே பிடிவாதத்தை ஆட்டத்துலேயும் காமிச்சிட்டு தான் இருக்கான். ஓரளவுக்கு மேட்ச்லாம் ஆடுவான் வெளியில் இருக்கும் போதுமே. அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ணியே ஆகணும்னு அவனோட கனவு. சரி, அதுக்கு நாம தடையா இருக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. கடுமையாக உழைக்கணும், அதுக்கு தயார் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. அதுக்கு நீங்கள் என்கரேஜ்மெண்ட் கொடுத்துட்டே இருப்பீங்க? கண்டிப்பாக கொடுத்துட்டே இருப்போம். அவனுக்கு ஆர்வம் இருந்தால் கொடுத்துட்டே இருப்போம். படிப்புலையும் சரி கபடிலையும் சரி 2த்துலையும்.
ஃபோன் சொல்லிட்டு இருப்பீங்க நல்லா விளையாடு நல்லா படி ஒழுங்கா தூங்கு உடம்பு பார்த்துக்கோ. இது கபடியில் அடிப்படலாம் வாய்ப்பு இருக்குது, அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் உங்களுக்கு பயம் உண்டா? இருக்கு, எல்லாமே சகிச்சுக்கிட்டு தான் அப்புறம் அனுப்பியிருக்கு. பார்த்துக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி மேடம், வந்து நீங்கள் செய்கிற தியாகத்துக்கெல்லாம் பலன் இருக்கும்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவரும் வந்து கடுமையாக உழைச்சி உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கே வந்து ஒரு பேர் சேர்க்கணும். ஓகே, நன்றி மேம். அவங்கள்ட்ட பேசலாம், அவங்க வருத்தப்படும், அவங்கள்ட்ட மட்டும் கொடுங்க. நீ பேசு. இப்போ பேசலாம், எப்படி பேச போகிறீங்க? நல்லா மேடம், நீங்கள் மறைஞ்சிக்கிறீங்க போய். உன் பேர் என்னம்மா? தர்ஷிகா. தர்ஷிகா. அண்ணன் கபடி நல்லா விளையாடுவாரா? நீ பார்த்துருக்கியா? நான் பார்த்ததில்ல. நீ விளையாடுவியா? நீ எந்த கேம் ஆட மாட்டேன், படிப்பு மட்டும் தானே? நல்லா படிப்பியா? சரி, அண்ணன் கபடி பெரிய பிளேயராக வரணுங்கிற ஆசை உனக்கு இருக்கா? இருக்கு. உன்கிட்ட பேசும்போதெல்லாம் கபடி பற்றியே பேசிட்டு போற? பேசுவான், கொஞ்சம் கொஞ்சம் பேசுவான். ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ வந்து வீட்டில் அண்ணன் இல்லாதது சண்டையெல்லாம் போட முடியல, அதுக்கு ஒரு ஆள் இல்லை, அதை மிஸ் பண்ணுறியா? சண்டை போட ஆள். ஓகே ஓகே, ரைட்டுமா. வந்து உங்கள் எல்லாரோட ஆதரவுனால தான் அவர் வந்து அவரோட கனவை வந்து ஃபாலோ பண்ணுறாரு. தேங்க்யூ. அப்பாட்ட ஒரே ஒரு கேள்வி இருக்குது, அதை மட்டும் கேட்டுருவோம். சார், எனக்கு அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. அவ்வளோ கஷ்டமான பேர் வச்சிங்க பையனுக்கு? அது அப்போதைக்கு அந்த பேர் தான் அவனுக்கு செட் ஆச்சுங்க. அப்போ நிறையா நியூமராலஜி பார்த்தீங்களோ? பார்த்தோம். அவனோட ராசி நட்சத்திரத்துக்கு நிறையா செலெக்ஷன் பண்ணால் அது எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருந்தது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி, இந்த பேர் சொல்லுங்கள் நீங்களே. அந்த பேரை? கிரிஷாந்த். கிரிஷாந்த். எப்பா, வித்தியாசமான பேர். நான் இந்த பேர் வேற யாரும் கேள்விப்பட்டதில்லை. எல்லாரும் கிரின்னு கூப்பிடுவாங்க. கிரின்னு. ஓகே ஓகே. சரி, உங்களுக்கு பிடிச்ச கபடி பிளேயர் யார் இப்போ பிகே எல்லாம்? அது எனக்கு சரியா ஒன்றும் தெரியல. அந்த ஒரு விளையாட்டை பார்ப்பேன், அந்த பேரெல்லாம். தமிழ்நாடு பிளேயர் நீங்கள் உங்கள் ஊர்லாம் கபடி பார்த்து யாராவது பிடிக்குமா உங்களுக்கு? இப்போ அந்தளவுக்கு நான் அதில் ஆர்வம் காட்டுறது இல்லை. சாமிப்பன் சார்ட்டு பேசுனீங்களா? பேசுகிறேன். அவர் என்ன சொன்னார் வந்து நீங்கள் வந்து பையனை சேர்க்க வரும்போது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பையன் தாக்கு பிடிச்சி இருந்துக்குவானா அப்படின்னு கேட்டார். அவன் அதுலேயே கொஞ்சம் ஆர்வமாக இருக்கிறாங்க சார், அதனால் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க, அவன் டெவலப் ஆகிக்குவான் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், நீங்களாம் இருக்கீங்களா? பார்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். ஏன்னா வந்து நீங்கள் இவ்வளோ அவருக்கு உற்சாகம் கொடுக்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க, இது தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. சரிங்க. அதே மாதிரி படிப்பும் முக்கியம். ஆமாம், அதை வந்து ஒதுக்கிடக்கூடாது. நல்லா படித்தா நல்லா விளையாடலாம், நல்லா விளையாண்டா நல்லா படிக்கலாம். அதையுமே அவரும் அதான் சொன்னார், ரெண்டுமே முக்கியம், எதுலேயே ஒன்றில் கை விட்டுறக்கூடாது. ஆமாம் அப்படின்னு சொல்லி. இப்போ கபடி வழியாக உனக்கு வேலை கிடைச்சதுன்னா கூட நீ ஒரு டிகிரி படிச்சிருந்தேன்னா உனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை, ஆஃபீஸர் வேலை கிடைக்கும். அதே தான் அவர் சொன்னார், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கணும், விளையாண்டுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகிழ்ச்சிங்க, உங்கள் எல்லாரையும் ஃபேமிலியாக பார்த்ததில்ல, கிரியோடைய ஃபேமிலியை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாமியப்பன் சாருடைய கபடி அகாடமியில் நம்ம இருக்கோம். அந்த அகாடமியில் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பிளேயர் இருக்கார் நம்ம முன்னாடி. அவர் யார், அவர் எந்த ஊர், அவரோட கபடி கனவு என்ன, எல்லாத்தையும் கேட்போம். தம்பி, உங்கள் பேர்? நாகராஜுங்க சார். உங்களோட சொந்த ஊர்? விருதுநகர் ராஜபாளையம். ராஜபாளையத்தில் கணபதி சுந்தர் நாச்சியார் இருக்கிறோம். ஓகே. உங்களோட ஏஜ் என்ன? 18 வயசுங்க சார். நீங்கள் சாமியப்பன் சார் அகாடமிக்கு எந்த வயசில் வந்தீங்க? அது 17 வயசில் வந்துங்க சார். இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. வந்துச்சுங்க. எப்படி போயிட்டுருக்கீங்க? நல்லா ஜாலியாக போயிட்டு. நல்லா போயிட்டுருக்கா? கபடி எந்த வயசில் ஆட ஆரம்பிச்சிங்க? கபடி 15 வயசில் ஆரம்பிச்சோங்க சார். சரி, சாமியப்பன் சார் அகாடமிக்கு ஏன் வரணும்னு நினச்சிங்க? ரொம்ப நாள் ஆசை. மேட்செல்லாம் நிறையா மேட்ச் பார்த்துருக்குறேன், யூடியூப்பில் செல்லில் பார்த்துருக்குறேன். அடுத்து போகணும்னு ரொம்ப ஆசை. உங்கள் ஊரில் ஒரு நல்ல கோச்லாம் பெருசாக கிடையாது? இருக்கிறாங்க. ஒருத்தவங்க ஐசிஎஃப்பில் வேலை பார்க்குறாங்க. அடுத்து ஒரு அண்ணன் வந்து சும்மா இசைக்கு முத்து மாமா, அவர் தான் இங்கே சொன்னார், அங்கே போனால் நல்லா கற்றுக்கலாம், நல்லா விளாடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இங்கே வந்து எப்படி போயிட்டுருக்கு? இங்கே எல்லாம் பிடிச்சிருக்கா? ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்ததா? ஆமாம், கஷ்டமாக இருந்தது. வீட்டை மிஸ் பண்ணீங்களா? கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நல்லா ஜாலியாக. ஓகே. இந்த அகாடமியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? இங்கே எல்லாமே பிடிச்சிருக்குது. அண்ணன் எல்லாரும் நல்லா ஜாலியாக வச்சுக்கிறாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸு? நிறைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும். சாமிப்பன் சார் கோச்சிங்கில் என்ன பிடிக்கும்? எல்லாமே பிடிக்கும் சார். ஸ்பெசிஃபிக்காக அவரோட ட்ரைனிங்லாம் எப்படி இருக்கும்? ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதை நல்லா திருத்தி நல்லா சொல்லி தருவாங்க. சார் அடித்தா கூட வாங்கிப்பீங்களா? வாங்கிக்கிறோங்க. பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை நல்லதுக்காக தான் அடிக்கிறாரு. நல்லதுக்காண்டி தான் அடிக்கிறாங்க. நம்ம நல்லா முன்னேறக்காண்டி தான் சொல்கிறாங்க. நல்லா சாரோட பேசும்போது கோபக்காரன்னு தெரியுது. அந்த கோபத்தை வந்து ட்ரைனிங்லாம் காமிச்சாலும் பரவாயில்லையா? பரவாயில்லைங்க சார். ஓகே. நம்ம நல்லதுக்காண்டி தானே சார் சொல்கிறோம். நீங்கள் வந்து ரைடரா டிஃபெண்டரா? ரைடர் சார். ஓகே. சார் டிஃபெண்டராக இருந்தவர். ஆமாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கோச்சிங்லாம் கொடுப்பாரு? அப்பன்ஸு அவங்களும் அப்பன்ஸ் ஆடினவங்க தான். நம்ம ஒவ்வொரு ஸ்கில்லு வந்து மிஸ்டேக் பண்ணோம்னா அதை சொல்லி தருவாங்க. இப்படி மாற்றிக்கணும், இப்படி மாற்றிக்கிறணும், இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தருவாங்க.
அது மட்டும் இல்லை, சாருக்கு வந்து ஒரு மேனேஜர் மாதிரி இங்கே ஹெல்ப் பண்ணுறீங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ரொம்ப உறுதுணையாக இருந்தீங்க என்னோடய ஒர்க்கை செய்கிறதுக்கும். ஸோ ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் தான் சார் தேங்க்ஸ். ஓகேப்பா. அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஜுரின்னு கேள்விப்பட்டது, என்ன ஆச்சு? மேட்ச் ஆடிட்டு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடிபட்டுருச்சுங்க சார். எப்போது? ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கும்போது வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு அடிபட்டுருச்சுங்க சார். 2023 இருக்குமா? இருக்குங்க சார். ஓகே. சீரியஸ் இன்ஜுரியா? ஏசியில் சர்ஜரி பண்ணியிருக்கேன் சார். இப்போ தான் சர்ஜரி பண்ணி ரெடியாகி வந்திருக்குறேங்க சார். ஏசியில் எந்த காலில்? வலது காலுங்க சார். நல்லபடியாக போச்சா சர்ஜரி? நல்லா போச்சு. அந்த சர்ஜரிலேருந்து ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கடினமான விஷயம். ஆமாங்க சார். மன உறுதி வேணும். அது எப்படி நீங்கள் இது பண்ணுங்க? எல்லாம் அண்ணன் தான் மோட்டிவேஷன் பண்ணாங்க. சாமி அண்ணன் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விளாண்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஊருக்கு போயிட்டீங்களோ? ஊரில் இருந்து ஃபோன் பண்ணி பேசுவேன் அப்பா. சரி, சர்ஜரி முடிஞ்சோடனே எப்படி இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அடுத்து மறுநாள் நடக்க சொன்னாங்க, வாக்கர் எதுவுமே இல்லாமல். அப்பா தான் கபடி விளாடணும், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொன்னாங்க. நடக்கிறது கஷ்டமாக இருந்தது? கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நடக்க முடியலன்னா நீ கபடி விளாடாதன்னு அப்பா சொன்னாங்க. அதனால் நான் யாருமே இல்லாமல் தனியாக நடந்தேன். வாக்கர்லாம் இல்லாமல்? வாக்கர் இல்லாமல். பயங்கர வலி இருந்தது? வலி இருந்தது. ஆனால் அப்பா சொன்ன வார்த்தைக்காண்டி நான் கபடி விளையாடணும், நடக்கணும். நீ யார் உதவியும் இல்லாமல் அந்த வைராக்கியத்தில் நடத்திட்டீங்க. ஓகே. இப்போ ரெக்கவரிலாம் நல்லா இப்போ எல்லாம் நார்மலாக ஆகிடுச்சா? ஸோ இப்போ மன உறுதியும் அதிகமாகிடுச்சா இந்த இன்ஜுரியிலேருந்து திரும்பி வந்தது? ஆமாங்க சார். ஓகே, மகிழ்ச்சி. இப்போ திரும்பியும் விளையாட ஆரம்பிச்சிட்டிங்களா? விளையாட ஆரம்பிச்சு. ஓகே. ட்ரைனிங்லாம் 100% பண்ண முடியுதா? பண்ண முடியுங்க சார். மேட்ச்க்குலாம் போக ஆரம்பிச்சிட்டிங்களா? இல்லைங்க சார், இப்போ தான் ஸ்கில்லு வெளியே மண்ணில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். மேட்டில் ஒன்றும் ஆடணும். ஓகே. எப்போ ஆரம்பிப்போன்னு இருக்கு? ஆமாங்க சார். ஓகே. உங்கள் கேமில் என்ன ஸ்பெஷல் ஸ்கில்லு? என்ன பண்ணுவீங்க ரைடில்? போனஸ் போடுங்க சார். நல்லா போடுவீங்க. ஏன்னா தமிழ்நாட்டு பிளேயர்ஸ்லாம் ரொம்ப குறைவாக போனஸ் போடுறாங்க. ப்ரோ கபடி லீக்லேயும் தமிழ் தலைவாசில் போனஸ் போடுறதில்ல. அந்த ஸ்கில்லே இல்லாமல் இருக்குதே. போனஸ் ஸ்கில் மட்டும்தான். அது எப்படி கற்றுக்கிட்டீங்க? எங்கள் ஊரில் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இருந்தே ஃபேவரேட்டாக தான் போனஸ் போடுறது. அப்படியே பூ மாதிரி போடுவீங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் ரைடருக்கு மல்டிபிள் ஸ்கில்ஸ் வேணும்ல, கிக்கு வேணும், டைவ் வேணும், போனஸ். அண்ணன் கற்றுக் கொடுத்தாங்க இங்கே வந்து, சாமி பண்ண வந்து. மற்ற ஸ்கில்லாம் இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். ஓகே. கபடியில் என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க? பிகேயில் அந்த மாதிரி ஆடணும், ரொம்ப ஆசை. இந்தியாவுக்கு ஆடுறது? ஆடணும் சார். ஓகே. இந்தியாவுக்காக ஆடணும். உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் அது வந்து எவ்வளோ பெரிய கனவு? நீங்கள் வந்து பிகேல ஆடணும், இந்தியா ஆடணும்? ரொம்ப பெரிய கனவுங்க சார். பையன் ஆடுறதே ரொம்ப உங்களவுக்கு கனவு. அவங்களுக்கும் ஆசைங்க சார். சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? சொல்லிக்கிட்டே இருப்போம். ஃபோன்லாம் பேசும்போது மோட்டிவேஷன், அப்பா அம்மா 2 பேரும் மோட்டிவேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் ஆடு, தைரியமா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்கு. அந்த கனவை நோக்கின பயணம் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஓகேம்மா, வாழ்த்துக்கள் நாகராஜ். திரும்பவும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் பக்கத்தில் இருந்த ஹோட்டல்லேருந்து நம்ம அகாடமி வருது, திருப்பி அங்கே போகிறது, எல்லாம் நீங்கள் தான் வந்து அன்போடு எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணீங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த கபடி அகாடமியில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோரும் உங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றணும். சூப்பராக விளையாடணும்னா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். சரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் சாமிப்பன் சார்கிட்டேருந்து அதை நீங்கள் கற்றுக்கணும். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ அடிபட்டிருக்காரு, இன்ஜுரிலாம் வந்திருக்கு, நிறைய டிசப்பாயின்மெண்ட்டையும் ஓவர் கம் பண்ணியிருக்காரு. ஓகேங்க. நம்ம செலெக்ஷன் கிடைக்கும்னு நினைப்போம், கிடைக்காம போயிடலாம். மனம் தளரக்கூடாது. சரிங்க. திரும்ப முயற்சி. ஆமாம், ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதே அதான் மெயின். ஓகேங்க சார். ஒரு தோல்வியை பார்த்துட்டு தோன்றக்கூடாது. திரும்ப கடல் அலை மாதிரி திரும்பி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகேங்க சார். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். நீ பிகேஎல் வரணும். சரிங்க சார். அதெல்லாம் நான் கமெண்ட்ரி சொல்லணும். ஓகேங்க சார். எனக்கு இந்த பையனை தெரியும் அப்படின்னு அந்த கதையெல்லாம் நான் சொல்லுவேன். ஓகேங்க சார். சரியா? ஓகேங்க சார். ஆல் தி பெஸ்ட்பா. தேங்க்யூ சார். நீங்கள் பார்க்குறீங்க, மேடம் தான் வந்து இங்கே குக் பண்ணுறாங்க. நம்ம சாமியப்பன் சாரோட கபடி அகாடமியில் இருக்கிறவங்களுக்கு உணவு இங்கே தான் தயாராகிட்டு இருக்கு. சத்தான உணவு. பசங்கள்லாம் டேஸ்ட்டோட சாப்பிடுவாங்களா? எப்படி அவங்களுக்கு பிடிக்குதா சாப்பாடலாம்? வெளியில எங்க போனாலும் வந்து சாப்பாடு இருக்கான்னு கேட்பாங்க. தான் போகுமா ஒழுங்கு, எப்படி சாப்பிட்றாங்க, எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. ஓ, இப்போ எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரு தாய் மாதிரி உணவு போட்டுட்ருக்கீங்க. மக்களே, சாமியப்பன் சார் நடத்திக்கிட்டு இருக்கிற கபடி அகாடமியோட மெஸ் இது. தமிழ்நாட்டில் வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து பசங்க வந்து இங்கே தங்கி படிக்கிறாங்க. பக்கத்தில் உள்ள ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அட்மிஷன் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கபடி ரொம்ப டிமாண்டிங் ஸ்போர்ட். உடல் வலு ரொம்ப நல்லா இருக்கணும். அதுக்காக எல்லாருக்கும் நல்ல உணவு, சத்தான உணவு இங்கே கொடுத்துட்ருக்காரு சார்.
அதற்காக ஒரு ஃபீ வாங்குறாரு. இங்கே படிக்கும் மாணவர்கள், இந்த சாமி ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் இருக்கும் மாணவர்கள் பே பண்ணுறது இந்த ஃபுட்டுக்கு மட்டும்தான். தங்குற இடத்துக்கு பணம் கிடையாது, கபடி ட்ரைனிங்க்கு பணம் கிடையாது, அப்புறம் ஸ்கூல் காலேஜ் ஃபீஸ்லாம் கிடையாது, எல்லாமே ஃப்ரீ தான். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து ஒரு தனி மனிதர் எவ்வளோ செலவழிக்க முடியும், அதனால் இந்த ஃபுட்டுக்கு மட்டும் வாங்குறாரு. இதுதான் மெஸ்ஸு, நீட்டாக அமைச்சிருக்கிறாரு. இங்கே உட்காந்து சாப்பிட்லாம், கொஞ்சம் காத்தோட்டமாக வெளியிலையும் உட்காந்து சாப்பிட்லாம். வெளியிலையும் நிறைய இடம் இருக்குது, ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது, அங்கெல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். நீங்கள் பார்க்குறீங்க, பெரிய விஷயங்க. ஒருத்தர் வந்து இண்டிவிஜுவலாக இவ்வளோ ஒரு சிரமமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட 100 பசங்களை தங்க வச்சு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள போட்டிகளுக்கு அனுப்பி ஒரு கபடி வீரர்களாக உருவாக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற திரு சாமியப்பனுக்கு நம்ம கோல்ட் குவிஸ் சார்பாக ஒரு பாராட்டு தெரிவிச்சிடலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான்வெஜ், 3 நாளைக்கு கறி எங்க மக்களே. சாமியப்பன் சாரோட கபடி அகாடமியில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, இவங்க தான் வந்து எல்லாருக்கும் சமையல் செஞ்சு போடுறாங்க. உங்கள் பேர் என்னம்மா? என் பேர் பானு. பானு வந்து கேட்டரிங் சர்வீஸ் லைசன்ஸோட வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஓ ஓ இங்கே வந்து நீங்கள் எத்தனை பசங்க இருக்காங்க இப்போதைக்கு? இப்போதைக்கு 80 பேர் இருக்காங்க. 3 வேளையும் சமைப்பீங்களா? 3 வேளையும் சமைப்பேன். என்ன மாதிரி? ஒரு நாள் நான்வெஜ். காலையில கம்பல்சரி கலவு சாதம், கலவு ரைஸ் தான். எல்லாம் ஸ்கூல் போறவன், காலேஜ் போறவன் லஞ்ச் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு போவோம். மதியம் கம்பல்சரி சாம்பார், ரசம், பொரியல், அப்பளத்தோட சாப்பாடு. நைட்டு கம்பல்சரி கறி. அப்புறம் வந்து நான்வெஜ் வந்து தினைக்கும் உண்டா? நைட்டு வாரத்துல 3 நாள். ஓகே. ஒரு நாள் புளிக்குழம்பு, சுண்டல், கத்திரிக்காய், மச்ச குழம்பு, வெண்டை புளி குழம்பு, இந்த மாதிரிதான் நைட்ல. அப்புறம் இங்கே படிக்கிற பசங்க தமிழ்நாட்டில் வேற வேற மாவட்டங்களில் வேற வேற ஊர்லேருந்து வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் டேஸ்ட் வேற வேற மாதிரி இருக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி தான், ஆனால் எல்லாரும் பழகிடும். அந்த மாதிரி அவங்க ஊர்ல நம்ம சாப்பாடு கிடைக்காது, அந்த மாதிரி தான் இருக்கும். கம்பல்சரி பொன்னி அரிசி தான் போடுவேன், ரேஷன் அரிசி. இட்லிக்கு கூட கம்பல்சரி பண்ண மாட்டேன். வாரத்தில் ஒரு நாள் புரோட்டா போடுவோம், இட்லி ஒரு நாள் போடுவோம், எல்லாம் போடுவேன். எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம். பாசமா இருப்பாங்களா உங்கள்கிட்ட? ரொம்ப பாசமா இருப்பாங்க. நான் அதை விட பாசமா இருப்பேன். ஏன்னா எல்லாரும் அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு குடும்பத்தெல்லாம் விட்டு பிரிஞ்சுங்க இருக்காங்க. யாரையும் அப்படி பேச மாட்டாங்க, ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஓ ஓகே ஓகே. ஏன்னா கபடிக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லை, உடல் வலுவாக இருக்கணும். ஸோ அதுக்கு சாப்பாடு ரொம்ப அவசியம். அது அதை வந்து இந்த சாப்பாடெல்லாம் கிடையாது, அளவு சாப்பாடெல்லாம் கிடையாது, எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். பசங்க தேவையான அளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். ஓ சிறப்புங்க. ஏன்னா உடல் வலு ரொம்ப ரொம்ப முக்கியம் கபடிக்கு. நீங்கள் தான் வந்து இப்போ எல்லாருக்கும் ஒரு தாய் மாதிரி இருந்து. என்னோட பிள்ளைங்களாம் தூரமா இருக்காங்க, இவங்க தான் 80 பிள்ளைங்களும் பிள்ளைங்க மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். மகிழ்ச்சிங்க. சாமிப்பான் சார் செய்கிற ஒரு பெரிய கபடி தொண்டுக்கு நீங்களும் ஒரு உறுதுணையாக இருக்கீங்க. வெளியில போயிட்டு அவர் வந்தா, இப்போ மேட்சுக்கு போயிட்டு வந்தா பசங்களுக்கு இன்னும் சேர்த்து அவர் சார்பால கறி எடுத்துருவாரு. ஓ அப்படி? அது ஒரு பலன் இருக்கீங்க. அவர் சார்பால இன்னும் கொஞ்சம் நான் அமௌண்ட் தரேன், பசங்க இப்படி ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க, இன்னும் நல்லா போடு, உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா தயாராகும், நீ நல்லா சாப்பிடு, நீ நல்லா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. நீங்கள் வந்து அவங்க போகிற மேட்சோட ரிசல்ட் எல்லாம் கேட்பீங்களா? தம்பி ஜெயிச்சிட்டீங்களா? அதுல ஒரு ஆர்வம் உண்டா உங்களுக்கு? ஆர்வம் கிடையாது, என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனா ஜெயிப்பாங்கன்னு சார் சொல்லுவாரு. ஓ ஓகே ஓகே. அமௌண்டே கொடுக்கணும்னா, பஸ் ஃபேர் கொடுக்கணும்னா போய் பானமட்டை வாங்கிட்டு போன்னு தான் சொல்லுவாங்க. ஓ சரி சரி. அந்த அளவுக்கு இருக்கும். ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்புவேன். ஜெயிச்சுட்டு வந்தாலும் என்கிட்ட சொல்லுவாங்க, தோத்துட்டு வந்தாலும் நான் அட்வைஸ் பண்ணுவேன், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். அங்கேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா? அம்மா ஜெயிச்சிட்டோம் தோத்துட்டோம் ரிசல்ட் எல்லாம்? கண்டிப்பா சொல்லுவாங்க. நானே கேட்பேன், அதை நானே பார்ப்பேன், அவ்வளோ ஆர்வமா இருக்கும். அதை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு கூட இங்க இவங்க விளையாடுறத பார்ப்பேன். யூடியூப்ல பாப்பீங்க? கண்டிப்பா பார்ப்பேன். உங்களுக்கும் இப்போ கபடி ஆர்வம் வந்துருச்சு? அதெல்லாம் அதிகமா இருக்கும். ஒவ்வொரு இவன் எப்படி செய்யறான், இவன் எப்படி செய்யறான்னு சாரை நானே டிஸ்கஸ் பண்ணுவேன். நல்லா பண்றான் சார். ஊர்ல நீங்களே கோச் கூட பண்ணலாம் போல இருக்கு இவங்கள. அப்படியே சொல்லுவாரு அவரு கூட. உனக்கு பாரு இதுல எவ்வளவு ஆகும், அவன் நல்லா பண்றானா இவன் நல்லா பண்றானா அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். அவன் நல்லா தயார் பண்ணலாம்ப்பா, இவனை நல்லா தயார் பண்ணலாம்ப்பா அப்படின்பாரு. கபடியில் வந்து எல்லாருக்கும் ஆர்வம் வந்துடும் இல்லையா கொஞ்சம் பார்த்தாலே? கண்டிப்பாக. ஓகே. பசங்களுக்கு தான் அடிக்கடி பட்டு தான் கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு வருத்தமாயிடும்ல? வருத்தமாக இருக்கும். உடனே சார் அதுக்கு உடனே வண்டி வச்சு அனுப்பி அவனுக்கு என்ன பண்ணணுமோ செய்வார். ரொம்ப அவனுக்கு அதிகமாக அடினா பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புவார். இல்லை ஓரளவுக்கு இருந்தால் இது என்ன பண்ணுதுன்னு சாரே சரி பண்ணுவார்.
ஓகேம்மா. இங்கே இருக்கிற பசங்கள்லாம் வந்து அளவு சாப்பாடுலாம் கிடையாது, அவங்க இஷ்டத்துக்கு சாப்பிடலாம். எவ்வளோ வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே. ஒரு நாளைக்கு சிக்கன், ஒரு நாளைக்கு மாட்டுக்கறி, ஒரு நாளைக்கு பன்றிக்கறி. ஓகே. இதை மாற்றி மாற்றி போடுவீங்க? மாற்றி மாற்றி திங்கள் புதன் வெள்ளி 3 நாளைக்கு 3 கறி. ஓ, ஏன்னா அவங்களுக்கு நிறையா தெம்பு வேணும்ல கபடி விளையாட. கண்டிப்பாக ஒருத்தருக்கு 1/4 கிலோ கிடைக்கும். அந்த மாதிரி கணக்கு? ஆமாம், அந்த மாதிரி கணக்கு. ஒருத்தனுக்கு 250 கிராம் கறி, ஒரு பவுலில் கப்பில் அளவு. ஸோ யாருக்கும் வந்து பத்தாம போயிடக்கூடாது. அதெல்லாம் பத்தாவே போகாது, அதிகமாக வேணா இருக்கும். மீறி ஏதோ சாப்பாடு 8 மணிக்கு 10நாலும் நான் உடனே வந்து சமைச்சு தருவேன். ஒரு நாளைக்கு இன்னைக்கு என்னடா இவ்வளோ சாப்பிட்றீங்க அப்படின்னா, கறிங்கிறனால எல்லாம் 2 டைம் சாப்பிட்டாங்க அப்படின்னாலும் 8 மணினாலும் தயங்காத வந்து சமைச்சு கொடுத்துருவேன். இன்னொரு முறை அரிசி வைப்பீங்க? வச்சு சமைச்சு கொடுத்துட்டு போவேன். மகிழ்ச்சிமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லா பசங்களும் அவங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு இது அன்போட எல்லாத்தையும் சமையல் பண்ணி போடுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பானு அம்மா இங்கே சாமியப்பன் சாரோட கபடி அகாடமியோட ஒரு தாய் அப்படின்னு சொல்லலாம். அவங்க தான் வந்து குக்கு, பசங்க எல்லாருக்கும் சாப்பாடு பண்ணி போடுவாங்க. அவங்க ஸ்டோர் ரூம் டூர் காமிக்க போகிறாங்க. காமிங்க மேடம், உள்ளார என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க. அரிசி மூட்டை பாருங்க, ஒரிஜினல் பொன்னி அரிசி, பாலமுருகன் ரைஸ் மில். அங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது, கள்ளக்குறிச்சி. பொன்னி அரிசி அது மாதிரி ஹோல்சேலாக வாங்கிடுவீங்க? ஹோல்சேலாக வாங்கிடுவேன். ஒரு மாசத்துக்கு 75 கிலோ சிப்பத்தில் 17 சிப்பம் வாங்குவேன் ஒரு மாசத்துக்கு. ஓ, அரிசி ரொம்ப முக்கியமான ஐட்டம் இல்லையா? அப்புறம் புரோட்டா 50 கிலோ வாங்குவேன், மாவு மைதா மாவு 50 கிலோ வாங்குவேன், சப்பாத்தி மாவு 50 கிலோ வாங்குவேன். புரோட்டா வந்து வாரத்துக்கு ஒரு வாரம் தான் இல்லையா? ஏன்னா மைதா மாவு அவ்வளோ நல்லது இல்லையா எல்லாருக்கும்? பசங்களுக்கு பிடிக்கும் டேஸ்ட்டுங்கிறதுனால பண்ணி போடுவோம். புரோட்டானா ஒருத்தன் 10 கூட சாப்பிடுவான், 12 கூட சாப்பிடுவான். புரோட்டாக்கு தொட்டுக்க பீஃப் கறியா? கறி தான், சிக்கன் இல்லாட்டி பீஃப். ஓகே. ஏன்னா கேரளாவில் பயங்கரமாக சாப்பிடுவாங்களா புரோட்டா, பீஃப் கறி, பீஃப் கறி அதே மாதிரி தான். ஓகே ஓகே, நல்லா இருக்கு மேடம், அழகாக வச்சிருக்கீங்க எல்லாத்தையும். சரி. ஸோ எல்லாத்தையும் வந்து ஒரு வாரத்துக்கு தேவையானது முன்னாடி வாங்கி வச்சிருவீங்களா? அப்படி தேவையானது ஒரு மந்த்லி மாசத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கிடுவீங்க? எதுவுமே போக மாட்டேன், காய்கறி இங்க வந்துடும், சிலிண்டர் வந்துடும், மாசத்துக்கு 20 சிலிண்டர். ஓகே ஓகே. காய்கறி வந்து அவங்களே வந்து போட்டுருவாங்க? சந்தை இங்க வாரத்துல 2 நாள் சந்தை. ஏன்னா நம்ம வாரத்துல 3 நாளைக்கு நான்வெஜ் இல்ல, 4 நாளைக்கு தானே நம்ம சைவமே கொடுக்குறோம், அதனால சந்தையில வாங்கிடுவோம். ஓகே. அது இங்க வந்து இறக்கிடுவாங்க? ஓகே, சூப்பர் மேடம். சிலிண்டர், காய்கறி, கறி எல்லாமே இங்க வந்து. அருமை மேடம், அற்புதமா இருக்குது பார்க்கறதுக்கு.